ஒரு சோகமான நியூஸ். WWE லெஜெண்ட் ஹல்க் ஹோகன் வந்து அவரோட 71வது வயசுல வந்து மாரடைப்பால இறந்துட்டாரு. அவருக்கு என்ன நடந்தது? இந்த பாப் கல்ச்சர்லயே ரொம்ப முக்கியமான ஆள் ஹல்க் ஹோகன்றாங்க. இந்த WWE எப்படி மாத்துனாரு அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். ஜூலை 24 நேத்து மார்னிங் வந்து ஏதோ மெடிக்கல் இஷ்யூன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்ததுல அவருக்கு மாரடைப்பு இறந்துட்டாரு அப்படின்ற மாரி நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சுச்சு. என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு 1 மாசமாவே நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ரீசென்ட்டா தான் வந்து அவருக்கு நெக்ல வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரியோட தான் இருந்திருக்காரு. அப்பவுமே அவரு தொடர்ந்து வொர்க் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. ரீசென்ட்டா லோகன் பாலோட இம்பல்சிவ் பாட்காஸ்ட்ல போம்போது என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஒரு 25 சர்ஜரி பண்ணியிருக்கு கடந்த 10 வருஷத்துல அப்டின்ற மாரி சொன்னாரு. அவ்ளோ சர்ஜரி மூக்குல 2 இருக்கு, பேக்ல ஒரு 10 இருக்கு அப்டின்ற மாரி ஒரு இதுவா சொல்லிட்டு இருக்காரு. அவ்ளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஆனாலுமே தொடர்ந்து வொர்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. போன வாரம் கூட புதுசா அவரோட ஷோ அதுக்கான ப்ரமோஷன் வொர்க்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ இந்த மாரி நடந்திருக்கு. ஹல்க் ஹோகன் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாப் கல்ச்சர்லயே ரொம்ப முக்கியமான ஆளுன்னு சொல்றாங்க. இந்த பாப் கல்ச்சர்னா இந்த பாப்புலர் கல்ச்சர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப படம்னு எடுத்துக்கிட்டா ஹாரி பாட்டர், பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன், இப்ப சீரிஸ் எடுத்துக்கிட்டா கேம் ஆஃப் த்ரோன்லாம் குளோபல் லெவல்ல ஒரு அட்டென்ஷன் கிடைச்சது. அந்த மாதிரி பாப் கல்ச்சர்ல இந்த ஹல்க் ஹோகன்றவர் ஒரு முக்கியமான ஆளு. இவரோட வாழ்க்கை பத்தி பார்ப்போம். இவரோட ரியல் நேம் வந்து டெரி ஜீன் பாலியான்ட்டு. இவர் வந்து 11 ஆகஸ்ட் 1953ல பிறந்திருக்காரு. இவர் வந்து அவரோட ஏர்லி டேஸ்ல வந்து ஒரு கிட்டாரிஸ்டா தான் இருந்திருக்காரு. ப்ரொஃபஷனல் கிட்டாரிஸ்டா ஒரு பேண்ட்ல இருந்ததா சொல்றாங்க. 1977ல தான் போய் ரெஸ்லிங்ல சேர்றாரு. அப்போலாம் வந்து ரெஸ்லிங் வந்து சாதாரண ஒரு ரீஜனல் ஷோவா தான் இருந்தது. இவர் தான் ரெஸ்லிங்கோட ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் ஐகான் சொல்றாங்க. லேட் 1970ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காரு. 1984ல வந்து இந்த அயன் ஷேக்னு ஒருத்தர், அவர் பார்க்கறதுக்கே சிரிப்பா இருக்காரு. அவர வந்து தோற்கடிச்சு WWF சாம்பியன் ஆகுறாரு. அப்பதான் கொஞ்சம் ஃபார்ம் ஆகுறாரு லோக்கல்ல. ஓகே, ஹல்க் ஹோகன் ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்ற மாரி. அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் உருவாகுறாங்க. அவருக்கு ஒரு ஃபேமஸான ஸ்லோகனே இருக்கு. டேக் யுவர் விட்டமின்ஸ், சே யுவர் பிரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஹல்க் மேனியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபேன்ஸ் கிட்ட வந்து பயங்கர என்கேஜ்மெண்ட் வச்சிருந்தாரு. இவர் வந்து 6 டைம் WWE சாம்பியனா இருந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி இவர் தான் அந்த WWEக்கு அந்த குளோபல் அப்பீல கொண்டு வராரு. எப்படின்னா, இந்த ரெசில்மேனியா 3ல ஆண்ட்ரூ த ஜெயண்ட்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப பிக் ஷோ எப்படியோ அந்த காலத்துல ஒருத்தர், அவர வந்து இவர் தோற்கடிக்கிறாரு. அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் தான் WWE ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளே நெறைய வீடியோ பார்த்திருப்போம். அந்த பிக் ஷோ மாரி இருப்பாரு. ஹல்க் ஹோகன் தூக்கி போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஜான் சீனா, ரோமன் ரெயின்ஸ், ஏன் லோகன் பால்லாம் வந்துட்டாரு. ஆனா அன்னைக்கு வந்து WWEயோட ஃபேஸ் யாருன்னு கேட்டா ஹல்க் ஹோகன் தான் சொல்லுவாங்க. அவர் தான் இந்த கோல்டன் எராவோட ஃபேஸாவே இருந்திருக்காரு அப்போ. அதே மாரி அவரோட மூவ்ஸ்க்குமே நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. தலைவன் அப்படி உள்ள வந்து அந்த ஷர்ட்ட இப்படி ரிப் பண்ணிட்டு, அவர் இப்படி பண்ணி இப்படி வைப்பாரு. அதுக்கு வந்து பயங்கரமா ஃபேன்ஸ்லாம் கத்துவாங்க. அதுவே வந்து அவர் ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பாரு. நீங்க எங்கேருந்து இந்த ஸ்டைல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு. இது ஒண்ணும் என்னோடது இல்ல. நான் ஒரு ரெஸ்லிங் மேட்ச் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து இப்படி வச்சாரு. அப்போ கிரவுட் அப்படியே எலக்ட்ரிஃபை ஆனாங்க. சரி நல்லா இருக்கேன்ட்டு நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சேன்னாரு. அதுக்கப்புறம் அந்த ஷர்ட் கிழிக்கிறது கூட நான் வேற ஒரு ரெஸ்லிங்ல பார்த்தேன். அவங்க ஷர்ட் கிழிச்சப்போ நல்லா இருந்தது. அதனால அவரோட என்ட்ரியே பார்த்தா அப்படிதான் இருக்கும். உள்ள வந்தோடனே மனுஷன் இப்படி சட்டையை கிழிச்ச உடனே எல்லாம் கத்த ஆரம்பிப்பாங்க. உடனே அவர் இப்படி ஒரு சைடாக போய் இப்படி வைக்கும்போது அந்த சைடு ஃபேன்ஸ்லாம் கத்துவாங்க. அதுவே சூப்பராக இருக்கும். அவரோட சிக்னேச்சரே பார்த்தோன்னா அந்த மீசை தான். அந்த மீசையை வச்சுட்டு அந்த கர்ச்சீஃப் மாதிரி கட்டி அதில் ஹல்க் மேனியான்னு போட்டிருப்பாரு. ஆள் பார்க்கவே செம்ம ஜெயிண்ட்டாக இருப்பார். அந்த காலத்தில் வந்து இவர் தான் ஒரு இந்த கேரக்டர் மாதிரி கொண்டு வந்தார். இவருக்குன்னு தனியாக அந்த ரெட்டு எல்லோ கலரு, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை கிழிக்கிறது, பயங்கரமாக பேசுறது, இந்த மாதிரி கேரக்டர் டெவலப் பண்ணவன் தான் அவருக்கு நிறைய அட்டென்ஷன் கிடச்சிது. அதே மாதிரி ஹல்க் ஹோகனுக்கு எப்படி ட்ரெஸ்ஸு கிழிக்கிறதோ எல்லா ரெஸ்லருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். ஜான் சீனாலாம் யூ கேன் சீ மீ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். வின்ஸ் மெக்மேன் வாக்கு இருக்கும். அதான் வந்து கானர் மெக்ரேகர் வந்து UFC யூஸ் பண்ணியிருந்தார். அது பேர் மணி வாக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நடந்து வருவார் ஜெயிஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க காப்பி அடிக்கிறாங்க? இல்லை, இது இனிமேட்டு என் வாக்கு, இது நான் தான் மணி வாக்கு அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து அந்த டைமில் வெறும் ரெஸ்லிங் மட்டும் இல்லாமல் நிறைய மூவிஸ் நடித்தார், ஆட்ஸ் நடித்தார். இந்த ராக்கி 3 மூவிலலாம் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்குன்னு ஒரு ரியாலிட்டி ஷோ இருந்தது, ஹோகன் நோஸ் த பெஸ்ட்டுன்ட்டு. இப்போ அதை பார்த்துட்டு நிறைய பேர் ரியாலிட்டி ஷோ கொண்டு வந்துட்டாங்க. ஏன் இந்த ஜேக் பால், லோகன் பாலுக்குமே ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்கு. அதே மாதிரி அந்த டைம்லேயே ஸ்போர்ட்ஸ் இல்லுஸ்ட்ரேட்டரில் ஃபர்ஸ்ட் ரெஸ்லர் டு பி அந்த கவர் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ விஷயம் அந்த காலத்திலே பண்ணியிருக்காரு. நான் இவரோட பாட்காஸ்ட் ஒன்று பார்த்தேன், ஜோ ரோகன் கூட. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ராக்கி 3 மூவி நடிக்கும் போது வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். வின்ஸ் மெக்மேன் சீனியரு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. என்னது வின்ஸ் மெக்மேன் சீனியரா? இப்போ இருக்க வின்ஸ் மெக்மேனோட அப்பா வந்து ஆரம்பிச்சது இந்த ரெஸ்லிங்கு. அப்போதுலேருந்து 3 தலைமுறையாக பண்ணிகிட்டு இருக்காங்க.
அது கேட்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. இந்த WWE யூனிவர்ஸ்ன்றதே நம்ம பார்ட் ஆஃப் த லைஃப்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா 1970ஸ்ல ஆரம்பிச்சு இன்னுமே அவங்க ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ஹல்க் ஹோகன், இந்த ஆண்ட்ரூ த ஜெயண்ட், அதுக்கப்புறம் தான் நம்மளோட எரா. நம்ம அந்த காலத்துல வந்து ராக்கு, அண்டர்டேக்கர், ஜான் சினா, ரீமிஸ்டர், ராண்டி ஆர்டன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கெல்லாம் வந்து ஷான் மைக்கேல், எட்ஜ் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமே வந்து ஒரு கோல்டன் டைம் தான் சொல்லணும் நம்மளுக்குலாம். இங்க சென்னையிலாம் அந்த சேனல் வராது, ஊர்லலாம் வரும் 10 ஸ்போர்ட்ஸ். அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது தேர்ஸ்டேவோ ஃப்ரைடே போடுவாங்க. தேர்ஸ்டே ரா, ஃப்ரைடே ஸ்மாக் டவுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த டைமில் வந்து சந்தைலாம் இருக்கும், அங்கே பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு முறுக்கின்னு உட்காந்து இந்த ரா ஸ்மாக் டவுன்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு கோல்டன் ஏரா தான் சொல்லணும். இப்போ நீ பேசும்போதே நான் அப்படியே போயிட்டேன். நம்ம ஸ்கூல் டைம்லாம் படிக்கும்போது இந்த மண்டே நைட் ஸ்மாக் டவுனு இப்போ தான் வந்து லைவாலாம் போடுறாங்க. இப்போ அங்கே நடக்கிற மேட்சை இந்தியாலையும் லைவாக போடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இருக்காது. மண்டே நைட் ராவை வந்து நமக்கு டியூஸ்டே ஈவினிங் போடுவாங்க. அதை பார்க்குறதுக்கே 5:30க்கு தான் போடும். ஐயோ டியூஷன் இருக்கேன்ட்டு அப்புறம் டியூஷன் முடிச்சுட்டு வந்து நைட்டு உட்காந்து ரீக் டெலிகாஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசவே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கேரக்டர்ஸாகவே வாழ்ந்துட்டு இருப்போம். நான்லாம் பார்த்தோன்னா ஸ்கூலில் அண்டர்டேக்கர்னு சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸு ஜான் சினான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூவ்ஸ்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆனால் இந்த அசம்பிளி ஸ்டேஜ் இருக்கும், அது மேலே ஏறி ஒரு 10 பேர் ஏறி நின்று ராயல் ரம்பிள் மாதிரி யாரை பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்கன்ற மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் இப்போ பசங்கள்லாம் ரெஸ்லிங் பார்க்குறாங்களானே தெரில. இப்போ ரீசெண்ட் டைமில் நான் கூட ரெஸ்லிங் பார்த்தேன், யாரோ இருக்காங்க, என்ன நமக்கு தெரிஞ்ச யாருமே இல்லை. இப்போ பார்த்தா ரீமெஸ்டேயோட பையன் வந்து ஆடிட்டு இருக்காரு. ரீமெஸ்டேக்கும் பையனுக்குமே சண்டை வருது. பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே நிற்கிறாங்க, நீ அப்பாவை அடிக்கக்கூடாது, நீ பையனை அடிக்கக்கூடாது. நாங்கள் என்னடா இது, யாரோ வந்துட்டீங்க, அவ்வளோதான் நம்ம பழைசாயிட்டோன்ற மாதிரி இருக்குது. இது ஆரம்ப காலத்துலலாம் WWF இருந்தது, வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன்ட்டு. அப்போ ஒரே ரத்த கலரியாக இருக்கும். இந்த WWE மாறதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த ஹல்க் ஹோகன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஷோவாக மாற்றினாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. எட்ஜெல்லாம் வந்து அப்பப்போ கூப்பிட்டு கிஸ் வச்சுட்டு இருப்பார், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 3 தலைமுறையாக இப்போ ரெஸ்லிங் தொடர்ந்து போயிட்டுருக்கு. நம்ம பார்க்குறோம், அது சரி என்ஜாய் பண்ணுறோம், போகிறோம். ஆனால் இதுக்கு பின்னாடி நடக்கிற வேலையெல்லாம் கேட்டோன்னா என்னடா இவ்வளோ வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் ரீசெண்டாக இந்த வின்ஸ் மிக்மேனை பற்றி கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் ஒர்க்கோஹாலிக்குன்ட்டு, ஆனால் உண்மையான ஒர்க்கோஹாலிக்னா அவர் தான் போல். இப்போ அவருக்கு வயசு 70க்கு மேலே இருக்கும். கம்பெனி வந்து சேல் பண்ணிட்டாங்க, எண்டோவர்னு ஒரு கம்பெனி. அதுக்கிட்ட தான் இப்போ UFC-யும் அதுக்கிட்ட தான் இருக்குது, WWE-யும் அதுக்கிட்ட தான் இருக்குது. ஆனாலுமே இன்னும் மனுஷன் பயங்கரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நைட்டு 1 மணிக்கு தான் வேலையை முடிப்பாராம், ஜிம்முக்கு போவாராம். 2 மணி 3 மணி வரைக்கும் ஜிம்மில் இருப்பாராம். 3 மணிக்கு தூங்கிட்டு மறுபடியும் காலைல 6 மணிக்கு எழுந்துச்சி ஒர்க் பண்ணுவாராம். அவருக்கு இந்த வெக்கேஷன்லாம் கிடையாதான். வெக்கேஷன் போனால் கூட பீச்சில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாராம். கூட அசிஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்களாம், வேலை நடந்துட்டு இருக்குமா. என்னடா இப்படி ஒர்க் பண்ணுவீங்களாடா, இவங்க தான் ஒர்க்கோஹாலிக்னா இவனுங்க தான் போல அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த 90s கிட்ஸ்க்குலாம் எப்போவுமே இந்த WWE வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். நம்மலாம் வந்து ஆசைப்பட்டிருப்போம், சே நம்ம வீட்டில் ஒரு ரிங் இருக்கக்கூடாதா, அந்த ரிங்லேருந்து ஏறி பெல்ட்டி அடிக்கக்கூடாதா, இந்த டேபிள் லேடர் மேட்ச்சு, தலகாணியை வச்சுட்டு ஸ்மாக் போடுறது, இந்த மாதிரி தம்பி குட்டி பசங்களாக இருந்தால் அவனுங்களை தூக்கி DDT போடுறதுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறம் இப்போ தான்டா உங்களுக்கு போக்கிமான் கார்ட்ஸு, எங்களுக்குலாம் அப்போ ட்ரம் கார்டுன்னு விளையாடிட்டு இருப்போம். ட்ரம் கார்ட்ஸ்னு ஒரு கேங்காக ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்டான கார்டு, இப்போ அண்டர்டேக்கர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா கார்டு எடுத்து கொடுத்துரு ரேங்க் 1 கொடுத்துருனாலே சே இவங்கிட்ட அண்டர்டேக்கர் வந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் விளையாடிட்டு அந்த லைஃபே வந்து சூப்பராக இருந்தது. அந்த டைமில் தான் இந்த பிளே ஸ்டேஷன்லாம் இருந்தது. அப்போ பழைய WWE இருக்கும், செம்மையாக இருக்கும் விளாடுறதுக்கு. நான் ராக்கு, நான் வந்து பிராக் அப்படின்ற மாதிரி பிராக் லெஸ்னருக்குலாம் அப்போ அந்த டைம் பவர் அதிகமாக இருந்தது அந்த WWE-ல. அப்போலாம் வந்து பிளே ஸ்டேஷன் கடை இருக்கும், 1 ஹவருக்கு 5 ரூபான்ட்டு. போயிட்டு செம்ம ஜாலியாக லைஃபே அப்போ ஜாலியாக அந்த மாதிரி இருந்தது. இந்த WWE பார்க்கும்போது அவனுங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். வின்ஸ் மிக்மேன் சீனியரு, வின்ஸ் மேக்மேனு, இப்போ மருமகன் ட்ரிபிள் எச், அந்த மாதிரி அது தொடர்ந்து போயிட்டுருக்கு. அப்போது டிவியில் வந்துட்டு இருந்தது, இப்போ நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்துச்சு. அப்போ இருந்த ஸ்டார்லாம் வந்து வேறு லெவல். நம்ம டைமில் இந்த ஸ்டார்லாம் ராக்கு, ஜான் சினா, ஷான் மைக்கிள்ஸு. இப்போ ஷான் மைக்கிள்ஸ்லாம் பார்த்தா இவரான்னு கேட்பான், அந்த மாதிரி முடியெல்லாம் கூட்டிச்சு அந்த மாதிரி ஆகிட்டாரு. இப்போ பார்த்தா லோகன் பால் ஸ்பீடுலாம் வராரு. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம சின்ன வயசில் ரெஸ்லிங்லாம் பார்க்கும்போது உண்மையாலே அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க, உண்மையிலே அவங்களோட பேரே ஜான்சினா அப்படின்லாம் நம்பிட்டு இருந்த காலம் இருக்குது. அப்போ நிறைய கதைலாம் கூட இருக்கும். இந்த மாதிரி அண்டர்டேக்கருக்கு வந்து 7 உயிர் இருக்குது, அவரோட உயிர் பார்த்தோன்னா அவங்க அப்பா ஒரு டப்பாவில் வச்சுருப்பார், அதுலேருந்து எடுப்பார். அந்த மாதிரி அண்டர்டேக்கர் லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டால் எங்கே இருந்தாலும் வந்து நின்றுவார். அந்த மாதிரி ஏகப்பட்டு. அப்புறம் அண்டர்டேக்கரும் கேனும் உண்மையிலே அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்குள்ள சண்டை. அப்புறம் ஒரு பரியல் மேட்ச்லாம் இருக்கும், யாரை உள்ளே தள்ளி
மண்ணை போடுறாங்களோ அவங்க வின்னுன்னு. உண்மையாலாம் மண்ணை போட்டுலாம் பார்த்துருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டார்ஸும் உட்காந்து இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லும்போது தான், அட பாவீங்களா, அப்போ எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்களான்ற மாதிரி அவர் க்ளீனாக சொல்கிறார். இந்த மாதிரி அந்த மூவ்ஸை வந்து நான் சொன்னேன் அவங்ககிட்ட பண்ணாதுன்னு, அவன் தான் இப்போ பண்ணால் நல்லாயிருக்கும், ஃபேன்ஸ் விரும்புவாங்கன்னு ஒன்று ஒன்றா பண்ணோம். அடா பாவீங்களா, எல்லாம் ஸ்கிரிப்டடாடா, இது தெரியாமல் நான் சின்ன வயசு ஐயோ அம்மா அண்டர்டேக்கர் தோத்துட்டாருமான்லாம் அழுத காலம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இதெல்லாம் ஸ்கிரிப்டட்னு. ஆனாலுமே இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை. இப்போ கூட நம்ம ஒரு ராயல் ரம்பிள் பார்த்தோம், ஒரு ரெசில்மேனியாலாம் பார்த்தோன்னா வாட் அப்படி இருக்கும், இன்னும் இவர் இன்ட்ரிக்கா, ஐயோ இவரா வந்தார், அந்த மாதிரி அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் குறையல. அதனால தான் இன்னுமே அந்த WWE பீக்கில் இருக்குது. அது ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் ரொம்ப பக்காவாக இருக்கும். 2 பேரும் அடிச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, 2 பேரும் அடிச்சுன்னு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் நம்ம பின் போடும்போது யாராவது வந்து இழுத்து விட்ருவாங்க. எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அவனுக்கு ரொம்ப பிளான் பண்ணி ஒரு ஸ்பெக்டாகுலர் மாதிரியே பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ராயல் ரம்பிள்லாம் கூட ஸ்பீடு திடீர்னு உள்ள ட்ரிபிள் எச் உள்ள வருவார், ஆள் இல்லையா, ஸ்பீடு நீ போனுவார், அதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க நீ இப்போ போனோம். அந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி பக்காவே பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, பெல்ட் ஜெயிச்சு முச்சோன்னே இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அது சீரியஸ் மாதிரியே போயிட்டே இருக்குது. ஒரு 3 தலைமுறையாக பக்காவாக எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி அல்கோஹான் பற்றி பார்க்கும்போது அவர் கான்ட்ரவர்சிக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அவர்கிட்ட நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் மேலே. ஒரு வாட்டி வந்து அவரோட செக்ஸ் டேப் ரிலீஸ் ஆகி அதுக்கு அவர் கேஸ் போட்டு 100 மில்லியன் மேலே அந்த கேஸ் ஜெயிச்சாரு. அதே மாதிரி ஒரு எக்கச்சக்க கம்பேக் கொடுத்துட்டாரு. நம்ம சிம்புவோட அதிகமாக கம்பேக் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக 2015 கூட ஒரு வாட்டி வந்து கம்பேக் கொடுத்தாரு. அந்த மாதிரி தொடர்ந்து இந்த WWE விட்டு போனவங்க எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருப்பாங்க. ராக் கூட பார்த்தா அடிக்கடி வருவார், இந்த கோல்டு பர்க் வருவாங்க, எல்லாருமே அண்டர்டேக்கர் வருவார், திடீர்னு லைட் ஆஃப் பண்ணி போடுவாங்க, இவர் வந்து நின்றுட்டு இருப்பார் ஸ்டேஜில். இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. அப்போ தான் வந்து கெயின் பேட்டி கொடுத்துருந்தாரு. கெயின் வந்து இப்போ பார்த்தா கோட் சூட்லாம் போட்டுன்னு பேட்டி கொடுத்துருந்தாரு. என்னன்னு பார்த்தா அவர் பாலிடிக்ஸ் போயிட்டாராம். இப்போ அவர் ஒரு ஊரோட மேயராம். அவர் என்னடா இது வாழ்க்கை இப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அல்கோஹானும் வந்து பாலிடிக்ஸில் ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்திருக்காரு. அவர் வந்து ட்ரம்ப்போட ஒரு பெரிய சப்போர்ட்ரு. ஆரம்ப காலத்துலலாம் வந்து ரெஸ்லிங் வந்து அப்போ தான் டெவலப் ஆகிற ஸ்டேஜில் வந்து ட்ரம்ப்பு நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் ட்ரம்ப்பை சுட்டதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்து அல்கோஹான். அவர் அந்த ஸ்டேஜில் வந்து என் தலைமை நான் எப்படி பண்ணுறீங்கன்ற ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு காமிச்சார். அந்த மாதிரி அவர் ட்ரம்ப்போட பெரிய சப்போர்ட்டர், பாலிடிக்ஸ்லேயும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காரு. நம்மளோட சைல்டுஹுட் ஏரா முடிய போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் டிசம்பர் வந்து ஜான் சீனா ரிட்டையர் ஆக போகிறன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அவரும் போயிட்டாருன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 சூப்பர் ஸ்டாரும் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் புதுசாக இருப்பாங்க. நமக்கு பார்த்தாலும் அவ்வளோவா கனெக்ட் ஆகாது. அதான் நம்ம இந்த மாதிரி பார்த்து வளர்ந்த நிறைய ஐகான்லாம் வந்து அவங்க இறக்கும் போது நம்மளுக்கே சோகமாக தான் இருக்குது. ஓ டைம் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்மளுக்கே வந்து 30 வயசுக்கிட்ட வந்துட்டோம், என்னடா வாழ்க்கை இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. WWE ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, WWE சேஞ்ச் பண்ணதே அல்கோஹான் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ட்ரிபிள் எச் இதை பற்றி பேசியிருக்காரு. நிறைய பேர் ஃப்ளோரிடாவோட மேயர் இதை பற்றி பேசியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சோகமான விஷயம் தான். அவ்வளோ பெரிய லெஜண்ட் வந்து இறக்குறது வந்து அங்கே யூஎஸ்ஏலாம் பயங்கர சோகமாக இருப்பாங்க இதை பற்றி கேள்விப்படும் போது. நீங்கள் அல்கோஹானுக்கு ஃபேனாக இருந்திருக்கீங்களா? அவரோட பெஸ்ட்டு மூமெண்ட் என்ன? அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் ரெஸ்லர் யாருன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.